காய்ஸ், குட் ஈவினிங். நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னும் போது ஒரு பட்டு சரி காட்டன் லுக் வருது சரிங்களா. அதில் தான் ஒரு டார்க் ரெட் கலர். அதில் இன்னைக்கு உங்களுக்கு இந்த கண்டாங்கி சேலை அந்த ஸ்டைலில் உங்களுக்கு சாரி இது வேர் பண்ணி கட்ட போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி கொஞ்சம் செக்குடு அந்த ஒரு டைப்பில் நான் போட்டிருக்கேன். ஏன்னா பழைய அப்போலாம் நம்ம பாட்டி இவங்கெல்லாம் சாரிலாம் வேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் வேர் பண்ணுவாங்க. இல்லைன்னா பிளெயின் ப்ளவுஸ் போடுவாங்க, அந்த மாதிரி தான் போடுவாங்க சரிங்களா. நான் அதனால தான் இந்த ஒரு நான் எடுத்துக்க சாரிக்கு இது மேட்சிங்காக இருக்கனால நான் இந்த ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கேன். அதில் இது காட்டனோட சேர்ந்தது தான். கொஞ்சம் நல்லா அழகாக செக்குடுங்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக இருக்கும், புட்டா புட்டா வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அதனால் அந்த சாரீ இதுக்கு இது மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னால நான் எடுத்திருக்கேன். அண்ட் எந்த சாரின்னு பார்த்தீங்க அப்படின்னும் போது இந்த சாரீ இதுதான். இது ஒரு காப்பி இதிலே பிளாக் அண்ட் மிக்சடில் இருக்கும். அண்ட் நல்லா சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும். நல்ல ஒரு பட்டு டைப்பில் இருக்கும். ஆனால் லைட் வெயிட் தான், செம்ம லைட் வெயிட்டு. அண்ட் பார்டர் லுக்குமே ஒரு பிங்க்கு ஒரு லாவெண்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னும் போது நான் இன்னும் பண்ணலை, அதாவது முந்தி நான் அடிக்கலை. ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் நம்மளோட ஹைட்டுக்கு சொருகிக்கோங்க. சொருகிட்டு இது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னும் போது லென்த் வாய்ஸ் நல்ல பெரிய சாரி இதுதான். எல்லாம் விட்டுட்டு இந்த பார்த்தீங்களா, இந்த கேப்புக்கு நான் எடுத்துருக்கேன். பெருசா அதாவது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் நல்லா பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பெருசா அண்ட் சாரீ லென்த்துமே நமக்கு பெருசு தான். நல்லா அப்படி ஒன்று கூட எடுத்துட்டிங்கன்னா நமக்கு கீழே நல்லா அழகாக தெரியும். அதனால் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கையில் மர்ச் பண்ணாலேயும் நல்லா ஒன்று கூட வரும். எல்லாம் ப்ளீட்டட் எடுத்துக்கலாம். இது அப்படியே பின்னாடி கொண்டு போய்
இதை கொஞ்சம் சொல்லிக்கோங்க. இது வந்து நான் ப்ளீட் வந்து பெருசாக எடுத்துக்கிறேன். பெருசாக தான் எடுக்கணும், அவங்க அப்படி தான் வந்து வேர் பண்ணுவாங்க. நல்லா வந்து ப்ளீட் வந்து பெருசாக எடுங்க, அவங்க அப்படி தான் வந்து வேர் பண்ணி போடுவாங்க. நான் வந்து என்னோடய பாட்டியெல்லாம் இப்படி தான் வேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். நல்லா வந்து அழகாக ஒரு சூப்பரான மெத்தடில் இருக்கும். ஈஸியான மெத்தடாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து தெரியாது. எல்லாம் வந்து பெருசாக எடுத்துட்டு பெரிய ப்ளீட்டாக இருக்கும்போது நல்லா அழகாகவும் இருக்கும். எடுத்துட்டு சேஃப்டி பின்னாச்சு பின் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு விட்டுட்டு இந்த கேப் நல்லா விட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு வந்து ஒரு பின் வந்து பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து நம்ம பொண்ணோட இருக்கிறதுக்காக நல்லா வந்து ப்ளீட்டுக்கு வந்து நல்லா அழகாக இதாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓலை எடுத்து இங்கே நல்லா ஒன்று போல் எடுத்து தெரியுதா, இந்த இடத்துல வந்து நல்லா வந்து இப்படி சொல்லிக்கோங்க. நல்லா சூப்பராக அப்சர்வ் ஆகி நல்லா நின்றுக்கிறோம். இந்த ஸ்டைல் வந்து கொஞ்சம் இதுதான், நம்ம வந்து நல்லா ஒன்று போல் கெட்டணும் பார்த்து செஞ்சு இது பண்ணோம் அப்படிங்கும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு இது மேட்சிங்காக இருக்கா, இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.